Welcome everybody, this is Jilfa here. In this particular video நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸில் ஹீட் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹீட் வெப்பத்தை பற்றி இதில் என்னென்ன கான்செப்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் டெரிவேஷன் ஆர் ப்ராப்ளம் சம்ஸ் எல்லாம் விட்டுட்டு கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், வெப்பம் மற்றும் வெப்பநிலை. ஓகே, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பேசிக்கான கான்செப்ட் நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சாலிட்னு சொல்லக்கூடிய திடப்பொருள் இருக்கு. இது சாலிட், திடப்பொருள். திரவம் லிக்விட் அண்ட் வாயு கேஸ் இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது எல்லாமே மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, நமக்கு தெரிஞ்சது தான். இதுல பார்ட்டிகிள்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும், துகள்கள் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா, சாலிட பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிட்ட எப்படி சொல்றது, நல்லா கம்ப்ரஸ்டா அரேஞ்ச் ஆயிருக்கும் சாலிட் திடப்பொருள்கள்ல இருக்க துகள்கள், பார்ட்டிகிள்ஸ். ஓகே, லிக்விடை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சாலிடை விட லிக்விட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்கும், கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி. துகள்கள் எப்படி இருக்கும், லூஸா அரேஞ்ச் ஆயிருக்கும், லூஸா ஃபார்ம் ஆயிருக்கும். இதுல லிக்விட்ல, திரவம்ல. இதுவே வாயு கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா லிக்விடை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப தூரமாக தான் உள்ள இருக்க பார்ட்டிகல்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகே, இதில் ஹீட்டை நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம், அதில் திரவ பொருள், ஏதோ ஒரு திரவ பொருள், வாட்டர்னே வச்சுக்கலாம், தண்ணினே வச்சுக்கலாம், அதை எடுத்துக்கிட்டோம். இதை ஹீட் கொடுக்குறோம். ஹீட் வெப்பத்தை கொடுக்குறோம். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நான் உள்ள இருக்க பார்ட்டிகல்ஸ்னு சொன்னேன், துகள்கள்னு சொன்னேன். இதை என்ன பண்ணும், மூவ் ஆக ஆரம்பிக்கும், நகர ஆரம்பிக்கும். உள்ள இருக்கிற இந்த பார்ட்டிகல்ஸ் என்ன பண்றாங்க, ஃபாஸ்டா அங்கேயும் இங்கேயுமா மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு இயக்கம் நடக்குது அங்க. அந்த இயக்கத்தை தான், அங்க ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எனர்ஜியை தான் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க, ஆர் மூலக்கூறு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த இயக்கத்தினால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எவ்வளோ வெப்பம் கொடுக்குறோமோ அவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி, அவ்வளோ மூலக்கூறு இயக்கம் இருக்கும். ஒரு பொருளின் வெப்பம் என்பது அந்த பொருளின் உள்ளே இருக்கும் அனைத்து மூலக்கூறு இயக்கத்தின் மொத்த ஆற்றலாகும். ஓகே, இப்போ simply, heat is the total kinetic energy of all the molecules. எல்லா மாலிக்யூலோட total kinetic energy தான் simply heat அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஹீட்டை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, ஹீட்டை டெம்பரேச்சர் வழியா நம்ம மெஷர் பண்ணலாம். இட் இஸ் a scale to measure heat. ஸோ வெப்பத்தை வெப்பநிலை மூலமா நம்ம என்ன பண்ணலாம், அளவிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. வெப்பநிலை அப்படின்றது வெப்பத்தோட அளவீடு. ஓகே, அப்ப அந்த வெப்பநிலையை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, கெல்வின் இல்லைன்னா செல்சியஸ் மூலியமா, இல்ல ஃபாரன்ஹீட் மூலியமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ கெல்வின் ஆர் டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட் மூலியமா ஹீட் அப்படின்றத நம்ம எழுதலாம், மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீட் அப்படின்றது அதை எப்படி மெஷர் பண்ணுவோம், டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், கெல்வின், செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, சிம்பிள். வாட்டர் அப்படின்றது, இப்போ நம்ம வாட்டர் எடுத்து ஹீட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, இது 95 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம இப்போ 96 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் அதிகமாக்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை நம்ம கொடுப்போமோ அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் தட் பர்டிகுலர் மெட்டீரியல். எந்த சப்ஸ்டன்ஸோட amount of thermal energy, எவ்வளோ ஹீட் required to produce 1 unit temperature rise in unit mass of the material. ஒரு 1 கிலோகிராம் 1 லிட்டர் இருக்கக்கூடிய வாட்டர்ல 1 யூனிட் ரைஸ், ஓகே,
அப்படின்றது 1 டிகிரி செல்சியஸோ 1 டிகிரி ஃபாரன்ஹீட்டோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி விச் இஸ் ரெப்ரசன்டட் பை தி லெட்டர் சி. ஓகேவா? இப்போ சி அலுமினியம் எடுத்துக்கலாம். இந்த அலுமினியம் ஒரு டிகிரி ஹீட்டை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அலுமினியமோட டிகிரி வந்து இப்போ வந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸில் இந்த அலுமினியத்தை நம்ம ஹீட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த 900 ஜூல் கிலோகிராம் பவர் -1 அண்ட் கெல்வின் பவர் -1 இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட யூனிட். இந்த டேர்ம்ஸை வச்சு ஹீட் பண்ணும் போது இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை நம்ம கொடுத்தாதான் அது 101 டிகிரி செல்சியஸ்க்கு கன்வெர்ட் ஆகும். திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்? C is equal to Q divided by MT. இதில் Q அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட ஹீட் சேஞ்ச். இந்த இதில் M அப்படின்றது மாஸ் அண்ட் T அப்படின்றது டெம்பரேச்சர் சேஞ்ச். ஓகே, அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை நம்ம சீன்னு மென்ஷன் பண்ணுறோம். யூனிட் என்ன? ஜூல் கிலோகிராம் பர் -1 கெல்வின் -1. ஓகே, இதே தான் தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்கிறது இது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை தான் நம்ம சொல்கிறோம். நான் சொன்னதே தான். ஒரு வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாட்டரை நம்ம 95 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். இதை 96 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கலி நம்ம என்ன பண்ணுவோம்? வெப்பத்தை கொஞ்சம் அதிகமாக்குவோம் இல்லையா? அப்படி பார்த்தா ஒரே ஒரு அலகு உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு, அதாவது ஒரே ஒரு அலகு மட்டும் வெப்பத்தை நீங்க உயர்த்தணும் அப்படின்னா எவ்வளோ வெப்பம் நீங்க கொடுப்பீங்களோ அதை தான் தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சி அப்படின்ற இதில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதை எஸ்ஐ முறையில் வந்து இந்த தன் வெப்ப ஏற்புத்திறனோட அலகு என்ன அப்படின்னா ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. ஓகே, இதில் ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடிய தன் வெப்ப ஏற்புத்திறனோட ஃபார்முலா என்ன? C is equal to Q by MT அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் Q அப்படின்றது என்ன அப்படின்னா எவ்வளோ ஹீட் வந்து எவ்வளோ வெப்பம் வந்து மாறுதல் அடைஞ்சிருக்கு அப்படின்றது. அண்ட் M அப்படின்றது மாஸ். அண்ட் T அப்படின்றது என்னன்னா இங்கே என்ன T ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ நம்ம வந்து ஹீட்டை வந்து அங்கே வெப்பத்தை கொடுத்துருக்கோம், வெப்பநிலையோட சேஞ்ச் அதை மாறுதலை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் லேட்டன்ட் ஹீட் அப்படின்றத சிம்பிளா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹிடன் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். இதை சிம்பிளா உங்களுக்கு ஒரு கதை மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் கியூப்ஸ் இருக்கு. இந்த ஐஸ் கியூப்ஸை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும் போது ஐஸ் கியூப் அந்த ஐஸ் கட்டி அப்படின்றதுக்குள்ள இது ஒரு திடப்பொருள் தானே. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய துகள்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப கிட்ட இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். அதை ஹீட் பண்ணும் போது என்ன ஆகுது? இது மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. தட் மீன்ஸ் இங்கே உள்ளே இருக்கிற ஃபோர்ஸ் என்ன ஆகுது? உடஞ்சி என்ன பண்ணுறாங்க? இவங்க அங்கேயும் இங்கேயுமா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? இந்த ஐஸ் வந்து இப்போ தண்ணியாக வந்து மெல்ட் ஆகுது. இப்போது இந்த உடையுது இல்லையா, இந்த பாண்ட் வந்து என்ன ஆகுது? அந்த ரெண்டு துகள்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் உடஞ்சு இவங்க அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணும் போது கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் லேட்டன்ட் ஹீட். ஓகே, இதுவே இந்த வாட்டர் இருக்கு. இப்போ நமக்கு வாட்டர் கிடைச்சிருச்சு. இந்த வாட்டரை இன்னும் நம்ம ஹீட் பண்ணும் போது இது வேப்பரா ஆவியா கன்வெர்ட் ஆகும் இல்லையா? இப்போ
இந்த வாட்டர்லேருந்து ஆவியாக கன்வெர்ட் ஆகும் போதும் அங்கே கொஞ்சம் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லேட்டன்ட் ஹீட் அப்படின்றதுனா அதுக்கும் இங்கே நம்ம கொடுக்குற ஹீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே நம்ம கொடுக்குற ஹீட் அப்படின்றது எவ்வளோ அளவில் இருக்குமோ அதே அளவில் தான் இருக்கும். அதனால தான் இங்கே இந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை லேட்டன்ட் ஹீட், ஹிடன் ஹீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னா லேட்டன்ட் ஹீட்டை ஜூல் கிலோகிராம் -1 ஜூல் பெர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதில் Q என்ன அப்படின்னா Q இஸ் தி ஹீட் ரெக்வயர்ட். ஓகே, நம்ம எவ்வளோ ஹீட் கொடுக்குறோம் அப்படின்றத தான் Q. ஓகே, ஸோ லேட்டன்ட் ஹீட் எப்படி அது மெஷர் பண்ணுறதுக்கான ஃபார்முலான்னா Q அப்படின்றது எவ்வளோ ஹீட் நம்ம கொடுக்குறோம், விச் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பொருளோட மாஸை டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்கு. அண்ட் லேட்டன்ட் ஹீட், அப்போ லேட்டன்ட் ஹீட் இஸ் ஈக்குவல் டு Q/m, அதாவது எவ்வளோ ஹீட் நம்ம கொடுக்குறோம் எவ்வளோ மாஸா. ஓகே, இப்போ ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும் வெப்பமானது ஹீட் அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு பரவும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, அப்போ அது என்னென்ன மெத்தட்ஸ் மூலியமா அப்படி பரவும்? தட் இஸ் ஹை ஹீட் இருக்க ஏரியால இருந்து லோ ஹீட் இருக்க ஏரியாவுக்கு ஹீட் ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது எந்தெந்த மெத்தட்ஸ் மூலியமா டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கண்டக்ஷன், வெப்ப கடத்தல், கன்வெக்ஷன் வெப்பச்சலனம், ரேடியேஷன் வெப்ப கதிர்வீச்சு. இதுதான் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய மெத்தட்ஸ். ஓகே, இப்போ கண்டக்ஷன் பற்றி பார்த்துடலாம். இது சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன். கண்டக்ஷன் அப்படின்றது ஒரு ஒரு பானை எடுத்துப்போம். இந்த பானையோட எண்டில் கைப்பிடி இருக்கு. ஓகே, இதுக்குள்ள நம்ம குழம்பு இருக்கு. இதை நம்ம ஹீட் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, ஹீட் பண்றோம். இனிஷியலி நம்மளால அந்த சைட்ஸை தொட முடியும். அந்த கைப்பிடியை பிடிச்சிட்டு நம்மளால குக் பண்ண முடியும் இனிஷியலி ஸ்டார்டிங்ல. ஓகே, குக் பண்ணிக்கிட்டே இருக்கும், சமைச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளால அந்த கைப்பிடிய ஓரத்தை தொட முடியுமா? முடியாது. ரொம்ப சூடா இருக்கும். ஒரு துணி வச்சுதான் தொடுவோம். இது எதனால? ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால. கண்டக்ஷன். அப்ப இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த உலோகம் இருக்கு இல்லையா, மெட்டல், இது என்ன பண்ணுது? இங்க கிடைக்கக்கூடிய ஹீட்டை இந்த ஓரத்துக்கு கொண்டு போய் கொடுக்குது. கண்டக்ட் பண்ணிட்டு போய் கொடுக்குது. ஓகே, இதுதான் கண்டக்ஷன், கடத்திட்டு கொண்டு போய் கொடுக்குது. ஓகே, அப்போ இதுல இருக்க பேசிக்ஸ் என்ன? ஹீட் வந்து ஹை ஹீட் இருக்கக்கூடிய, அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியால இருந்து வெப்பம் கம்மியா இருக்கிற ஏரியாவுக்கு இந்த வெப்பம் அப்படின்றது கடந்து போகும். எதுல? கண்டக்டர்ல. அதாவது உலோகம் மாதிரியான ஒரு மெட்டல்ல தான் இந்த கண்டக்ஷன் அப்படின்றது நடக்கும். ஓகே, கடத்தல் அப்படின்றது நடக்கும். ஓகே, கன்வெக்ஷன் அப்படின்றது வெப்ப சலனம். ஓகே, இது எங்க மெயினா நடக்கும் அப்படின்னா ஃப்ளூயிட்ஸ். எங்க மெயினா நடக்குது? பாய்மங்கள்ல தான் நடக்குது. அதாவது திரவம் மற்றும் வாயு. ஓகே, ஃப்ளூயிட்ஸ் அப்படின்றது லிக்விட் அண்ட் கேஸ். ஓகே, இப்போ இந்த கன்வெக்ஷன்ல என்ன நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும் அப்படின்னா 2 விஷயம். அதையே நம்ம வாட்டரை ஹீட் பண்ணுற ப்ராசஸ்க்கே வருவோம். நம்ம தண்ணி இருக்கு, வெப்பத்தை கொடுக்கும் போது இந்த வாட்டருக்குள்ள இருக்கிற மூலக்கூறுகள், மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்றாங்களாம்? கொஞ்சம் விரியிறாங்களாம். ஓகேவா? எங்க இருக்கிறது?
கீழே இருக்கிற மூலக்கூறுகள் மாலிகுல்ஸ் என்ன பண்றாங்க, கொஞ்சம் விரியிறாங்க. விரிஞ்சு என்ன பண்றாங்க, அவங்களோட டென்சிட்டி விரியுது, அவங்களோட டென்சிட்டியும் கம்மியாகுது. ஓகே, அடர்த்தியும் கம்மியாகுது. இதனால இந்த மாலிகுல்ஸ், இந்த அடியில் இருக்க மாலிகுல்ஸ் என்ன பண்றாங்க, இந்த பீக்கருக்கு மேல சர்க்குலேட் ஆறாங்க. மேல அடர்த்தி அதிகமா இருக்கக்கூடிய, டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இப்போ கீழே வந்துடுறாங்க. ஓகேவா? இதனால தான் அந்த என்டையர் பாத்திரத்துக்குள்ளேயுமே ஒரு பீரியட் டைம் முடிஞ்சு பார்க்கும்போது, கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது, அந்த ஃபுல் பாத்திரமும் சூடாக நமக்கு ஃபுல் பாத்திரத்தில் இருக்க குழம்பு எல்லாமே கொதிக்க ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும், அடிப்பகுதி மட்டும்தான் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ உள்ளே இருக்க மூலக்கூறுகள் மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, விரிவடைகிறாங்க, அடர்த்தி கம்மியாகுது, மேலே வந்துடுறாங்க. மேலே இருக்க மூலக்கூறுகள் மாலிகுல்ஸ் எல்லாம் கீழே வந்துடுறாங்க. இதுதான் கன்வெக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ். இதை நம்ம எங்க அப்சர்வ் பண்ணலாம், எங்க இதை பார்க்கலாம், நம்ம அட்மாஸ்பியர்ல, நம்ம பூமியில அப்படின்னு பார்த்தா கடலோர பகுதிகளில் பார்க்கலாம். ஸோ இங்க ஒரு கடல் இருக்கு. இது என்னது, சி கடல்னு வச்சுக்குவோம். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலப்பகுதி, லேண்ட் ஏரியா. ஓகே, இங்கே இது என்ன ஆகுது, டே டைம்ல நல்லா சூடாக இருக்கிற டைம். அது என்ன வாட்டர் அப்படின்னு, தண்ணி அப்படின்றது ஒரு நல்ல கண்டக்டரே கிடையாது. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. நல்ல கடத்தி கிடையாது அது. எது, தண்ணி, நீர். ஓகேவா, வாட்டர். இப்போ இங்கே இருக்கிற லேண்டில், இங்கே வருவோம், லேண்டில் இருக்கிற வாயுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, ஹீட் ஆக, பகல் நேரத்தில் நல்லா ஹீட் இருக்கும் போது இந்த வாயுக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நல்லா ஹீட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நல்லா அது சூடானதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வாயுக்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லியிருக்கேன் கன்வெக்ஷனில் நான், அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே ரைஸ் ஆவாங்க, மேல் நோக்கி போவாங்க. எதனால், அடர்த்தி கம்மியாக ஆகிறதுனால மேலே நோக்கி போவாங்க. ஓகேவா, மேலே நோக்கி இவங்க மாறிடுறாங்க. இப்போ இங்கே இருக்க வாயுக்கள், சாரி, just a minute. Yes, okay. எஸ், இங்கே இருக்க இது லேண்டு. இப்போ நான் என்ன சொன்னேன், இங்கே பகல் நேரத்தில் இங்கே இருக்க வாயுக்கள் மேலே ஏறிட்டாங்க. அப்போது இங்கே கடல் பகுதியில் இருக்கிற குளிர்ந்த வாயு, தட் இஸ் கோல்டு ஏர் என்ன பண்ணுறாங்க, குளிர்ந்த வாயு என்ன பண்ணுறாங்க, சூடான வாயு இருக்கிற இடத்த இப்போ ஆக்கியூபை பண்ணிக்கிறாங்க. அப்போ கடலில் இருந்து குளிர்ந்த மூலக்கூறுகள், ஏர் மாலிக்யூல்ஸ், வாயுக்கள் என்ன பண்ணுறாங்க, சூடான இருக்கிற ஏரியாவை ஆக்கியூபை பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, இப்போ இந்த சூடாக இருக்கிற இந்த வாயு என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இடம் இப்போ கடலுக்கு மேலே இருக்க இடம் கொஞ்சம் எம்டியாக இருக்குது. அப்போ இந்த சூடான இருக்க இந்த மாலிகுல்ஸ் என்ன பண்ணுறாங்க, கடலில் இருக்கிற அந்த ஏரியாவை ஃபில் பண்ணிடுறாங்க. அப்போது கடலில் இருக்க குளிர்ந்த காற்று நிலத்துக்கு வருது, நிலத்தில் இருக்க சூடான காற்று கடல் நோக்கி போகுது. இது காலையில் நடக்குது. இதுவே நைட்டில் என்ன ஆகுது, அப்படியே ஆப்போசிட் ஆகுது. நைட்டில் என்ன ஆகுது, லேண்டில் இருக்கிற வாயுக்களோட தன்மையை விட கடலில் இருக்கிற வாயுக்கள் கேஸஸ் எப்படி இருக்கான், சூடு அதிகமாக இருக்கிறதா இருக்கான். அதனால் அங்கே இருக்கிற காற்று என்ன பண்ணுறாங்க, மேல் நோக்கி ரைஸ் ஆகுறாங்க. அப்போ இங்கே இருக்கிற லேண்டில் இருக்க குளிர்ந்த காற்று திருப்பி கடலுக்கே போயிடுறாங்க. அப்போ கடலில் இருக்கிற சூடான காற்று லேண்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. இதை தான் கன்வெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரேடியேஷன் பற்றி பார்த்துடலாம்.
ரேடியேஷன். இப்போ நமக்கு தெரியும் மெட்டல்ஸ், உலோகம் மாதிரியான பொருட்கள் எப்படி ஹீட்டை கடத்துது, வெப்பத்தை கடத்துது. அது என்ன பார்த்தோம்? கண்டக்ஷன், வெப்ப கடத்தல் மூலியமா நடக்குதுன்னு பார்த்தோம். தென் ஃப்ளூயிட்ஸ், பாய்மங்கள் எப்படி ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கன்வெக்ஷனில் பார்த்தோம். அப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா, வெப்பம் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்கணும் அப்படின்றது நமக்கு இப்போ தெரியுது. ஆனால் சூரியனில் இருந்து, சன்னில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வெப்பம் நம்ம பூமிக்கு வந்து அடையணும், எர்த்துக்கு வந்து அடையணும் அப்படின்னா அங்கே எதுவுமே இல்லையே. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது, அங்கே எந்த மீடியமுமே இல்லையே. அப்புறம் எப்படி நம்ம எர்த்துக்கு வந்து அடையுது அப்படின்னா த்ரூ சன் ரேஸ், த்ரூ கதிர்வீச்சு. ஓகே, it is called radiation, sun radiation. இது என்னது? electromagnetic radiation emitted by a body of virtue, that is sun, of its temperature like the radiation by a red hot iron. La இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு ரெட், நம்ம ஒரு நல்ல காய்ச்சின கம்பி பக்கத்தில் போய் நின்றோன்னா அந்த சூடை உணர முடியும் நம்மளால். ஏன் அப்படின்னா அந்த சூடான பொருள்லேருந்து வெளியே வந்த ரேடியேஷன். சிம்பிள், அவ்வளோதான். அப்போது சன் மாதிரியான சூடான பொருள் நம்ம எர்த்துக்கு வந்து அடையணும்னா அது எது மூலயமா அடையுது? கதிர்வீச்சு, ரேடியேஷன். தட்ஸ் இட். வெப்ப கதிர்வீச்சு அப்படின்றது புவி வந்து சூரியன்லேருந்து பெருந்தொலைவில் இருக்குது. இந்த இடைவெளி பெரும்பாலும் வெற்றிடமாகவே இருக்குது. அப்போ எப்படி வந்து நம்ம எந்த பார்ட்டிகிள்ஸுமே இல்லை, அப்போ எப்படி சன்னில் இருந்து, சூரியனில் இருந்து பூமிக்கு அந்த வெப்பம் வரும் அப்படின்னா கதிர்வீச்சு மூலியமாக தான் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். இது இல்லாமல் நம்ம ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியலை நீங்கள் படித்து பார்க்கும்போது இதில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான லாஸை நம்ம கொடுத்துருப்போம். அதையும் கோ த்ரூ பண்ணுங்கள். டெஃபினட்டாக இட் வில் ஹெல்ப் யூ. நான் கான்செப்ட்ஸும் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். ஸோ இது மூலியமாக ஏதாவது கொஷின் கேட்டாலும் யூ கேன் ஈஸிலி ஆன்சர் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.